نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலே சிறந்த உன்னதமான வழிகாட்டுதல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்திலே எதுவெல்லாம் புதிதாக புகுத்தப்பட்டதோ அந்த விடயங்கள் அனைத்தும் பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகள். அந்த வழிகேடுகள் மனிதனை நாளை மறுமையிலே நரகத்தின் பால் கொண்டு செல்லும் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தியதை நான் உங்கள் முன் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 49வது அத்தியாயம் 6வது வசனம். ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தால், ஒரு தகவல் உங்களுக்கு கிடைத்தால் அதனுடைய உண்மை தன்மையை கண்டறியுங்கள். ஒரு தகவல் கிடைக்குது, ஒரு செய்தி கிடைக்குது, அதனுடைய உண்மை தன்மை அதை நீங்கள் கண்டறியுங்கள். நீங்கள் உண்மை தன்மையை கண்டறியாமல் அந்த தகவலை கொண்டு வந்த செய்தியை கொண்டு நீங்கள் முடிவெடுப்பீர்கள் என்றால், அதுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என்றால் பின்னால் நீங்கள் கை சேதப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் மூலமாக முஃமின்களுக்கு அறிவுரை சொல்கிறார். அன்பான இஸ்லாமிய உறவுகளை, சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த வசனத்தின் மூலமா அல்லாஹ் தஆலா என்ன செய்தியை சொல்லிட்டாராண்ட, ஒரு தகவல் வரும்போது நீங்கள் நிதானிக்க வேண்டும். முதலாவது, ஒரு தகவல், ஒரு செய்தி கிடைத்து விட்டால் நீங்கள் அங்கே நிதானிக்க வேண்டும். நிதானிக்காமல் சொல்லக்கூடிய வரக்கூடிய தகவலை கொண்டு நீங்கள் முடிவெடுத்தால் நீங்கள் பின்னால் கை சேரப்படுவீர்கள் என்ற ஒரு அறிவுரை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் மூலமாக நிதானத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் என்ற ஒரு அடிப்படையை அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லி தருகிறார். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை, சகோதரர்களே, இன்றைக்கும் கூட, எப்போதும் கூட, நம்முடைய குடும்பங்களில் கூட அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஃபித்னாக்கள், இது எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் அங்கே நிதானிக்க தவறி இருப்பார்கள் அல்லது நிதானத்தை மறந்திருப்பார்கள். உதாரணமாக, கணவன் மனைவி பிரச்சனையா, அந்த பிரச்சனையின் மூலமாக கணவன் மனைவி என்றாலே அங்கே பிரச்சனை வந்தே ஆகும். எந்த கணவன் மனைவியும் பிரச்சனைப்படாமல் வாழ்ந்தார்கள் என்ற சரித்திரம் கிடையாது. அங்கே பிரச்சனை நிச்சயமாக வரும். அவர்களை அப்படியே விட்டுவிட்டால், அந்த பிரச்சனையோடு அவர்களை விட்டுவிட்டால், ஒரு நாள், 2 நாள், 3 நாள் அவர்கள் நிதானித்தால் சேர்ந்து விடுவார்கள். ஆனால் உற்றார் உறவினர்கள், மனைவியின் பக்கத்தில் உள்ளவர்கள் அல்லது கணவனின் பக்கத்தில் உள்ள உற்றார் உறவினர்கள் அங்கே போன் பண்ணி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவர் இல்லாட்டி வேற ஆம்பளை இல்லையா, இந்த பெண் இல்லாட்டி வேற பெண் இல்லையா திருமணம் செய்யறதுக்கு, இவ்வளவு பிரச்சனையை கொண்டு வாரார், இவ்வளவு பிரச்சனைக்குள்ளான ஒரு ஆளாக இருக்கிறார் என்று அந்த பிரச்சனையை விரிவுபடுத்தக்கூடிய பல குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை, நிதானிப்பதற்கு அங்கே நாங்கள் இடம் கொடுப்பது கிடையாது. உறவுகளுக்கு மத்தியிலே, சொந்த சகோதரன், இரத்த உறவு சகோதரர்களே, 1 வருடம் 2 வருடம் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை, போக்குவரத்து எதுவுமே இல்லை, 3, 4, 5 வருடங்கள்
5 வருடங்களுக்கு முன்னால் இவருக்கு பிறந்த அந்த பிள்ளைக்கும் அந்த சகோதரனுடைய பிள்ளைக்கு எந்த தொடர்பும் இல்லை. கிட்டத்தட்ட நானா தம்பி முறை சாஞ்சா பெரியப்பாண்டா. அந்த பிள்ளைகள் யாரு? நானா தம்பி முறை. அந்த பிள்ளைகளுக்கு பேர் கூட தெரியாத அளவுக்கு அந்த உறவை துண்டித்து வாழக்கூடிய பல குடும்பங்கள். என்ன காரணம் தெரியுமா? ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு காணி பிரச்சனையா இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்தில் ஏதாவது ஒன்று. அந்த பிரச்சனையின் போது 2 பேருக்கு மத்தியில பிரச்சனையா, அந்த 2 பேர் மட்டுமல்ல சகோதரர்களே, அந்த 2 பேரில் ஒருவர் அங்கே நிதானித்திருந்தால் 4-5 வருடங்களாக துண்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 4-5 வருடங்களாக கோர்ட்டு வாசல் ஏறி இறங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய உறவுகளை பார்க்கிறோம், கோர்ட்டு வாசல் ஏறி இறங்குகிறார்கள். என்ன பிரச்சனை? சின்ன காணி துண்டை தம்பி பிடிச்சிட்டாரு, நானா பிடிச்சிட்டாரு, பிசினஸ்ல போட்டது அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. இப்படி சாதாரண பிரச்சனைகள், சர்வ சாதாரண பிரச்சனைகள், பேசி தீர்மானிக்க முடியுமான சில பிரச்சனைகளை நிதானிக்க மறந்ததின் காரணமாக அல்லது நிதானத்தை விட்டதின் காரணமாக உறவுகளை துண்டிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய விரிசல் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, அப்துல்லா பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்துல்லா பின் கைஸே, அல்லாஹ் உங்களை விரும்புகிறான். இப்ப நபித்தோழர்கள் பொதுவாக நபித்தோழர்களை பொறுத்தவரையில ஒரு இபாதத், ஒரு அமலை செய்தால் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள். அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா, என்னுடைய குர்ஆன் திலாவத்தை ஏற்றுக்கொள்வானா, இஸ்திக்ஃபாரை ஏற்றுக்கொள்வானா, என்னுடைய நஃபிலான வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, கையேந்தி மன்றாடுவார்கள், அழுது புலம்புவார்கள். நாம 2 ரக்காத்து தொழுதுட்டா நாம சொர்க்கம் கன்ஃபார்ம். நாங்க என்ன செய்யறோம்? அதை கன்ஃபார்ம் பண்ணி கொள்றோம். சஹாபாக்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய விஷயம் என்று வரும்போது, மார்க்கம் என்று வரும்போது பயந்த எத்தனையோ வரலாறுகள் உண்டு. இப்படி அப்துல்லா பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், அல்லாஹ் என்னை பார்த்து அல்லாஹ் என்னை நேசிக்கிறானா? அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்பு இருக்குது? நான் என்ன செஞ்சிட்டேன் பெருசா? ஒண்ணுமே பண்ண இல்லையே, ஒண்ணுமே செய்யலையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் விரும்பக்கூடிய, எப்படி சொல்றாங்க, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய 2 பண்பு உங்களிடத்துல இருக்குது. அல் ஹில்மு வல் அனத், என்ன தெரியுமா? நிதானமும் மென்மை. நிதானமும் மென்மையும் உங்களிடத்துல இருக்குது, அதனால அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆக கட்டாயமாக எடுத்து நடக்க வேண்டிய பண்பு நிதானம். நிதானம் யாருடைய பண்பு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து ஆக முக்கியமாக நாங்கள் பார்க்கும்போது, குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கும்போது, வரலாறுகளை நாங்கள் படிக்கும் போது ஆக முக்கியமாக அல்லாஹ் இந்த பண்பை எடுத்துக்கொண்டார். நிதானத்தை அல்லாஹ்வுடைய பண்பாக நாங்கள் பார்க்கிறோம். அல் குர்ஆனுடைய வசனங்கள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், மனிதன் செய்யக்கூடிய குற்ற குறைகளுக்காக வேண்டி, நம்ம செய்யக்கூடிய குற்ற குறைகளுக்காக வேண்டி அவ்வப்போது தண்டிப்பதாக இருந்தால் இந்த பூமியில எந்தவித புட்பூண்டு முளைக்காது. அல்லாஹ் தஆலா நிதானிக்கிறான். சரி பரவாயில்லை, சரி பரவாயில்லை, குற்றம் செஞ்சிட்டாய், தவறு செய்துட்டாய், மன்னிப்பு கேள், தௌபா செய். அல்லாஹ் நிதானிக்கிறார் சகோதரர்களே. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அன்றாடம் அந்த தவறை நாங்கள் மீட்டி மீட்டி செய்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் அஜலத்து மினஷ் ஷைத்தான், இதுக்கு நேர் மாற்றமாக அவசரம் இருக்குது. அவசரப்பட்டு பேசுறது, அவசரப்பட்டு ஒரு செயலை செய்வது, அவசரப்பட்டு முடிவெடுப்பது, இது ஷைத்தானுடைய பண்பு. இது ஷைத்தானுடைய பண்பு. வதஅன்னி மினல்லாஹ், நிதானம் என்பது இது அல்லாஹ்வுடைய பண்பு. இது அல்லாஹ்வுடைய
பண்பாக அம்சமாக இருக்கிறது என்ற அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிதானத்துக்கும் அவசரத்துக்கும் இடையிலான வேறுபாட்டை சொல்லி காட்டுகின்றார். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையில மாத்திரம் கிடையாது, சஹாபாக்களுடைய பல தோழர்களுடைய வாழ்க்கையில் நிதானத்தை மறந்ததால் அல்லது நிதானத்தை கைவிட்டதால் ஏற்பட்ட பல விளைவுகள், பல சந்தர்ப்பங்களை நாங்க பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்தாங்களா இல்லையா? மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால மக்காவுக்கு எதிராக ஒரு போர் தொடுப்பதற்காக வேண்டி ஒரு மீட்டிங், ஒரு மஷூரா நடக்குது. அதுல முக்கியமான சஹாபாக்கள் எல்லாரும் அழைக்கப்படுறாங்க. அதுல ஹாத்தம் இப்னு அபீ பல்தா என்று சொல்லக்கூடிய நபி தோழரும் அழைக்கப்படுறாங்க. அந்த மஷூராவெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால இந்த ஹாத்தம் இப்னு அபீ பல்தா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் ஒரு கடிதம் எழுதுறார். மக்காவுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். இப்ப அந்த கடிதம் எழுதி முடிஞ்சதுக்கு பின்னால அந்த கடிதத்தை ஒரு பெண்ணுடைய கையில கொடுத்து அனுப்புறாரு. இது யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதத்தை எடுத்து வருமாறு சொல்றாங்க. இப்ப கடிதம் கொண்டு வரப்படுது. இப்ப ஹாத்தம் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வரவழைக்கப்படுறாங்க, சஹாபாக்களும் இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஹாத்தமே, ஏன் நீங்க இப்படி செஞ்சீங்க? நீ செஞ்சது மிகப்பெரிய ஒரு தவறு, இது செய்தது மிகப்பெரிய ஒரு தவறு. ஒரு ரகசியத்தை நீங்க வெளியிட்டீங்களே, ஏன் இப்படி பண்ணீங்க? எந்த ஊருக்கு எதிராக நாங்க யுத்தம் செய்ய இருக்கிறோமோ அந்த ஊருக்கே நீங்க லெட்டரை போட்டுட்டீங்க, கடிதத்தை எழுதி அனுப்பிட்டீங்களே, ஏன் இப்படி பண்ணீங்க? உண்மையிலே ஒரு செய்தது தவறுதான். அந்த இருந்த சஹாபாக்கள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யார சொல்லுங்க, எனக்கு ஓர்டர் போடுங்க, எனக்கு அனுமதி தாங்க, இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை நான் சீவுறேன், வெட்டி போடுறேன் அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு பார்த்து, உமரே கொஞ்சம் அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வேண்டிய விசாரணை நடக்குது. இப்ப ஹாத்தம் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கடிதம் அனுப்பினது உண்மைதான், கடிதம் எழுதினதும் அனுப்பினது உண்மைதான். என்ன அதுல எழுதப்பட்டிருந்தது தெரியுமா? நாங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு நாங்க வந்தோமா இல்லையா? வரும்போது நம்முடைய பொருளாதாரம் அத்தனையுமே அங்கதான் இருக்கு, நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள், அவங்க எல்லாம் பாதிக்கப்படக்கூடாது, அவர்களுடைய தற்காப்புக்காக வேண்டி அந்த கடிதத்துல நான் எழுதி அனுப்பினேனே தவிர இங்க உள்ள அந்த ரகசியத்தை வெளியிடுவதற்காக வேண்டி நான் என்ன செய்யல, அதுல எழுத இல்ல. எந்த ரகசியத்தையும் அதுல நான் என்ன செய்யல, வெளியிடவில்லை என்று ஹாத்தம் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஒரு பாடத்தை கற்பிக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு பாடம் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, உமரே நீங்க அவசரப்பட்டுட்டீங்களே, நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. இவர் யார் தெரியுமா? பத்ரிலே கலந்து கொண்ட ஒரு நபி தோழர், பத்ருடைய யுத்தத்துல கலந்து கொண்ட ஒரு நபி தோழர். அல்லாஹ் குர்ஆன்ல பத்ரில் கலந்து கொண்டவர்களை பத்தி என்ன பேசுறார்? இஃபல் மாஷித்து, மரணம் வரைக்கும், மவுத் வரைக்கும் விரும்பியமாறு அவர்கள் வாழட்டும், விரும்பிய மாதிரி இருக்கட்டும், என்ன இன்பமா எல்லாம் செய்யட்டும், நான் மன்னிப்பேங்கிறாங்க. அப்படி வாழக்கூடியவங்க இல்ல, அல்லாஹ் பயந்து வாழக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை மென்ஷன் பண்றாங்க தெரியுமா? அவரும் மனிதர், தவறு செஞ்சிட்டாரு, அவரும் மனிதர். நீங்க என்ன செய்யறீங்க? அவசரப்படுறீங்க. ஒரு மனிதன் தவறு செஞ்சா, தவறாக பேசிவிட்டால், தவறு விட்டால் அந்த இடத்துல நம்ம நிதானிக்கணும். அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது, அவருக்கு எதிராக நாங்கள் பேசிவிடக் கூடாது, அல்லது அடுத்தவரிடத்துல அவரை பற்றிய குறைகளை பேசிவிடக்கூடாது. நம்ம நிதானிக்கணும். நம்ம கிட்ட எவ்வளவு குறைகள் இருக்குது, நம்முடைய குறைகளை இன்னும் நான் திருத்தலையே,
ஏண்ட பழக்க வழக்கங்களை நான் இன்னும் திருத்த இல்லை, இது எனக்கு அல்லாஹ்வுக்கும் தெரியும். அப்படி இருக்கும் போது இன்னொருவருடைய குறையை, இன்னொருவருடைய தவறை நான் எப்படி வெளியே சொல்றது? நிதானிக்க வேண்டும் சகோதரர்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே. பனு முஸ்தலக் கோத்திரம், பனு முஸ்தலக் கோத்திரத்திலிருந்து ஒரு சாரார் அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, 50 கடமையான தொழுகையை நாங்க என்ன செய்யறோம்? நிறைவேற்றுகிறோம். ஜகாத்தையும் நாங்க என்ன செய்யறோம்? உங்களுக்கு தாரோம், கொடுத்து அனுப்புகிறோம். நீங்க என்ன செய்யுங்க? ஒருவரை அனுப்பி வைங்க என்று சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜகாத்தை பெற்று வருவதற்காக வேண்டி ஒரு நபித்தோழர் அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது வலீத் பின் உக்பா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இவர் இடையில போயிட்டு திரும்பி வந்துட்டார். அவர் சொல்றாரு, அந்த பனு முஸ்தலக் கோத்திரத்துக்கும் எனக்கும் இடையில ஒரு பிரச்சனை, ஒரு பகை இருக்குது. இஸ்லாத்துக்கு வாரதுக்கு முன்னால ஒரு பகை இருந்தது. அந்த பகையை முடித்துக் கொள்வதற்காக வேண்டி, இதோட முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, பிரச்சனைக்காக வேண்டி போறதுக்கு நான் முயற்சி செஞ்சேன். நான் ஒரு தனிநபர், நான் அங்கே போனால் அவர்கள் என்ன உயிரோடு விட மாட்டார்கள். அதனால அவர்களுக்கு எதிரான ஒரு சூழ்ச்சி செய்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் ஜகாத்தை தர மறுத்து விட்டார்கள். ஜகாத்தை தர மறுத்து விட்டார்கள். உங்களுடைய தூதுவராகிய என்னை கொலை செய்வதாக என்னை பயமுறுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்துக்கு எதிராக யுத்தம் புரிவதற்காக வேண்டி ஆயத்தமாகிறாங்க. இப்ப அந்த பனு முஸ்தலக் கோத்திரத்துல இருந்த ஒருவர் தான் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இவர் பார்க்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க, யாரையுமே அனுப்ப இல்லை. நான் போய் பார்த்துட்டு வாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட கோபமோ தெரியாது, ஏன் ஒருவர் அனுப்பி வைக்கல? ஜகாத்துல சேகரிச்சு வச்சு பார்த்துட்டு இருக்கிறார். இப்ப ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அப்படியே வரார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள் ஹாரிஸ் என்ற அந்த நபித்தோழரை பார்த்துட்டு நக்கலா சொல்றாங்க, இவரா அந்த ஜகாத்தெல்லாம் சேர்த்து தாரன்னு சொன்னவரு, இவரா அந்த ஆளு? இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க? ஒரு சலசலப்பா பேசிக்கொள்றாங்க. இப்ப இவருக்கு பெரிய ஆச்சரியம், என்ன நடந்தது வரலாறே இவருக்கு தெரியாது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஹாரிஸே, ஏன் நீங்க ஜகாத்தை தர மறுத்தீர்கள்? என்னுடைய தூதுவரை கொலை செய்வதாக நீங்கள் பயமுறுத்தி இருக்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கிறாங்க. ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, யாருமே வரையில்லையே, யாருமே ஜகாத்தை பெறுவதற்காக வேண்டி வரையில்லையே. அப்படி வந்தாத்தானே நம்ம கொடுத்து அனுப்ப முடியும். அப்படி யாரும் வரவில்லை என்று இப்படி கேட்கிறீங்களே, நாங்க ஜகாத்தை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறோமே. அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள். எப்படி நம்பினாங்க தெரியுமா? நம்முடைய பாசறையில வளர்ந்தவர்கள், நம்முடைய பாசறையில் வளர்ந்தவர்கள். அங்கே நிதானிக்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் அவசரப்பட்டு அந்த கூட்டத்துக்கு எதிராக யுத்தம் புரிந்திருந்தால் பல உயிர்கள் வீணாக பலி போயிருக்கும், பல உயிர்கள் அங்கே பலியாக இருக்கும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, நமக்குமான ஒரு படிப்பினையும் அதுதான். நம்முடைய சகோதரன் தானே, நம்முடைய சகோதரி தானே, நம்முடைய முஸ்லிம்கள் தானே, நம்முடைய ஜமாத்து தானே, நம்பிக்கை பிரச்சனை கிடையாது. ஒரு தகவலை கொண்டு வருகிறார்களா, விசாரிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஒரு ஃபாசிக் உங்களிடத்தில் ஒரு தகவலை கொண்டு வந்தால், ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் தீர விசாரியுங்கள். நீங்க தீர விசாரிக்காமல், ஆய்வு செய்யாமல் நீங்கள் முடிவெடுத்தால், ஒன்றே அவர் கேஸ் இருக்கலாம், அடித்திருக்கலாம்,
ஊரை விட்டு விலக்கி வச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பீர்கள். இப்படி தீர விசாரிக்காமல் ஆய்வு செய்யாமல் ஒரு நடவடிக்கையில நீங்க ஈடுபடுவீர்கள் என்று சொன்னால் அலாமா ஃபால்ட் நாதுவி, பின்னால நீங்க கை சேதப்படுவீங்க. நம்ம நினைப்ப என்ன தெரியுமா? கொள்கைவாதி, நான் நம்பினேனே. நம்பிக்கை பிரச்சனை கிடையாது, வந்த தகவல் விசாரிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுல சட்டம் போடுகிறார். கொண்டு வந்த தகவல் அது உண்மையா பொய்யா அல்லது மெருகூட்டப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் என்ன செய்யுங்கள்? தீர விசாரியுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சட்டம் போடுகிறார். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, நிதானம் என்பது ஆக முக்கியமான ஒரு பண்பு. நாங்கள் நிதானித்தால் பல நலவுகளை நாங்கள் அடைவோம், பல நலவுகளை நாங்கள் அடைய முடியும், பல நன்மைகளை நாங்கள் அடைய முடியும், பல பாவங்களை விட்டு நாங்கள் தூரமாக முடியும். அப்படிப்பட்ட ஒரு பண்புதான் நிதானம் என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொண்டு அந்த பண்பை நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி கால பகுதியில பொதுவாக உமர் ரலியல்லாஹுடைய பண்பு என்னங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா இடங்களிலும் மார்க்கத்துக்காக வேண்டும், வேறு எதுக்காக வேண்டியும் கிடையாது. அவசரப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஆத்திரப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய வேத வசனம் என்று வரும்போது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா ஹதீஸ் என்று வரும்போது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மரணத்துக்கு பின்னால் கூட அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலப்பகுதியில் நடந்த சில நிகழ்வுகளை கொண்டு வந்து அந்த செய்திகளை கொண்டு வந்து சொன்னால் கூட அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் சொன்னால் ரலியல்லாஹு அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று அதை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்த ஒரு நபித்தோழர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய ஆட்சி கால பகுதியில ஒரு நிகழ்வு, ஒரு நபித்தோழர் அபு மூசல் அஷ்அரி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவரை வர சொல்லி ஒருவர் அனுப்புறார். அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு வந்து அவருடைய அந்த வீட்டு பகுதியில வந்து சலாம் சொல்றாங்க. ஒரு முறை சலாம் சொல்றாங்க, 2 முறை சொல்றாங்க, 3 முறை சொல்றாங்க. எந்த பதிலும் வரையில அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி போயிட்டாங்க. பார்க்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபு மூசல் அஷ்அரியை நான் வர சொன்னேனே, அவர் வர இல்ல. கோபத்தோட சொல்றாங்க, திரும்ப வர சொல்லுங்க அப்படி. திரும்ப வராங்க அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஏற்கனவே நான் உங்களை வர சொன்னா இல்லையா? அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆமா நீங்க வர சொன்னீங்க, ஏன் வர இல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் வந்தேன், ஒரு முறை சலாம் சொன்னேன், பதில் கிடைக்கல. 2வது முறை சொன்னேன், அப்பவும் இல்ல. 3வது விடுத்தமும் சொன்னேன், அப்பவும் பதில் கிடைக்கல. நான் திரும்பிட்டேன். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்தார்கள். உமர் ரலியல்லாஹு கோபம் வந்துச்சு. அபு மூசல் அஷ்அரியே, நீ சொன்னதுக்கு ஆதாரம் கொண்டு வரவில்லை என்றால் இன்னது நடக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னதுன்னா என்ன? ஒன்று சாட்டையடி அல்லது கழுத்து சிவப்படும். இப்பவே கொண்டு வர ஆர்வம் அப்படின்னாங்க. இவர் அபூ மூஸா அஷ்அரி எல்லாம் ஓடோடி போறாங்க, பள்ளிவாசலுக்கு போயிட்டு நடந்த அந்த சம்பவத்தை சொல்றாங்க. யாராவது எனக்கு சாட்சி சொல்றதுக்கு வாரீங்களான்னு கேட்கிறாங்க. ஒரு மனிதர் கையை வைத்து சொல்றாரு, நான் வாரேன் அப்படிங்கிறாரு. அந்த மனிதரை கூட்டிட்டு ஓடோடி போறாங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹுடைய இந்த சட்டம் என்பது கடுமையான சட்டம். அந்த சட்டத்துக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்கள் சஹாபாக்கள். ஓடோடி போறாரு, ஏண்டா அதை கொண்டு போய் கொடுக்கணும், ஆதாரத்தை காட்டியே ஆகணும். அந்த கூட்டி போன மனிதர் உமர் ரலியல்லாஹு சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனால் 3 முறை சலாத் சொல்லுங்கள், 3 விடுத்தம் சலாம் சொல்லி பதில் வரவில்லை என்றால் நீங்கள் திரும்பி விடுங்கள் என்று
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது நான் சிறுவனாக இருந்தேன் என்று சாட்சி சொல்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியாகி விட்டார்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நாட்டினுடைய ஜனாதிபதி இவர் சொல்லும் வரைக்கும் அவர் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆதாரத்தை கொண்டு வா என்று சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உமர் ரலியல்லாஹு பண்பு என்ன தெரியுமா? வகான வக்காஃபன் இந்த கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேத வசனம் சொல்லப்பட்டால், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா அங்கே சொல்லப்பட்டால் அதை தாண்டி ஒரு கருத்து பேச மாட்டார்கள். ஒரு கொள்கைவாதி இடத்திலே இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வேத வசனம் சொல்லப்படுகிறதா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா அங்கே சொல்லப்படுகிறதா, ஏன் இப்படி சொன்னது, ஏன் இப்படி சொல்லப்பட்டது, ஏன் இப்படி ஒரு வசனம் என்று கேள்வி கேட்கக்கூடியவர்களாக ஒரு கொள்கைவாதி இருக்கப்படாது. அந்த இடத்திலேயே அப்படி அதுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்களாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்து கூட நிதானத்தை கற்பித்து தந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் யார்? உமர் ரலியல்லாஹு ஒப்பிட்டு பார்த்தால் நாங்கள் எல்லாம் யார் சகோதரர்களே? நம்முடைய அன்றாட வாழ்க்கை, நாங்க மௌத்தாகும் வரைக்கும் நம்முடைய சகல வாழ்க்கையும் இபாதத்துகளோடு சம்பந்தப்பட்டவை. குடும்ப வாழ்க்கையா, வியாபாரமா, கொடுக்கல் வாங்கலா, 4 பேருக்கு மத்தியில பேசுறோமா, பழகுறோமா, சகலதும் இபாதத்துகளோடு அல்லாஹ்வோடு தொடர்பானவை. சுபஹுக்கு எழும்பினதில் இருந்து தூங்க செல்லும் வரைக்கும் நாம் சகல தூக்கத்தில் கூட நாங்க இபாதத் தான் செய்யறோம். தூங்கும்போது கூட நாங்க துஆ ஓதிட்டு படுக்கிறோமா இல்லையா? அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, சகல சந்தர்ப்பத்திலும் நாங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு பண்புதான் நிதானம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு, எப்படி நபிமார்கள் சஹாபாக்கள் இந்த நிதானத்தை கடைபிடித்தார்களோ, கடைபிடிக்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்களோ, அந்த நிலையில் அல்லாஹ் தஆலா அந்த நிதானத்தை கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல பண்புகளை, நல்ல நலவுகளை நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. ஹதா மஅ இல்மி இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.